இந்த வீக்கோட 2வது படமா நான் சஜஸ்ட் பண்ண போறது நம்ம திருஷ்யம் படத்து டைரக்டர் ஜீது ஜோசஃபோட நேரு. இந்த படத்துல மோகன்லால் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இது ஒரு கோட் டிராமா பிலிம். கண்ணு தெரியாத பொண்ணை ஒரு பணக்கார வீட்டு பையன் கற்பழிச்சிருவான். அந்த பொண்ணு ஸ்கல்ப்சர் செய்யறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். தன்னை ரேப் பண்ணது யாருன்னே தெரியாத நிலைமையில இருக்க அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆதாரம் அவன் முகத்தை அந்த பொண்ணு சிலையா செஞ்சு வச்சிருக்கும். இந்த ஆதாரத்தை போலீஸும் ஏத்துக்க மாட்டாங்க, கோர்ட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த லாயருமே இந்த கேஸை எடுத்து வாதாடவும் ரெடியா இல்ல. அந்த டைம்ல தான் இந்த கேஸை வாதாட மோகன்லால கூப்பிடுறாங்க. மோகன்லாலோட ஆக்டிங்கும் யதார்த்தமா இருக்கும். லாயர் ரோலுக்கு பக்காவா பொருந்திருந்தாரு. ஒரு சீன்ல ஒரு கோர்ட்ல பேசுற ஒரு டைலாக்ஸ் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த சீன் உண்மையிலேயே கூஸ் பம்ஸா இருந்துச்சு. காலம் மாறிடுச்சு சார். புது தலைமுறையில பெண்கள் அப்படி இல்ல. அவங்க தெளிவா தைரியமா சொல்லுவாங்க யாரு. இந்த படத்துல பிரியாமணியும் அவங்க அப்பாவும் தான் எதிர்த்தரப்பு வக்கீலா இருப்பாங்க. அவங்க மேலயும் சரி, கற்பழிச்ச அந்த பையன் மேலயும் சரி, படம் ஃபுல்லாவே நமக்கு ஒரு கோபம் வந்துட்டே இருக்கும். தரமான கோர்ட் டிராமா பிலிம். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க.